தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிற பேரில் ஒரு சில பேர் கதறிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம சீமான் அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சார மேடையில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கூடி நிற்கிற பெண்கள் கேட்குறாங்க, 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் எதையோ பேசுகிறீங்க, பிரச்சாரத்தில் என்னென்னத்தையோ எதை பற்றியே பேசுகிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு பாலியல் ரீதியாக ஏதாவது யாராச்சும் தொல்லை கொடுத்தாங்கன்னா அவங்கள நான் சுடுவேன் அப்படின்னு ரோட்டில் நிற்க வச்சு நான் சுடுவேன், நான் வெட்டுவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரச்சாரத்தில் நீங்கள் பேசும்போது நாங்கள் மேடை பேச்சுக்களை கேட்போம். இப்போ அந்த 2 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டது இல்லையா, திமுக நிர்வாகியால் கற்பழிக்கப்பட்ட 2 வயசு குழந்தை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக நிறைய பேரால் குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, பாலியல் ரீதியான தொல்லைக்கு உட்பட்டு இறந்தும் போயிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் பேசுங்க மேடையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா சொல்கிறாங்க. ஒரு அக்காவில் 2 அக்கா சொல்கிறாங்க. அப்போ கூடி நிறைய கூட்டங்கள் நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பேசுகிறோம் நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. இதை பற்றி எப்படி அவர் பேசுவார்? இதை பற்றி அவர் பேசினா அப்புறம் எப்படிங்க இவருக்கு திருப்தி எப்படி சேரும்? ஒன்று அந்த பக்கம் அவங்க ஜெயிக்கணும், இல்லைன்னா இவங்க இந்த பக்கம் ஜெயிக்கணும். அதாவது அந்த பக்கம் இரட்டையில் ஜெயிக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சிங்கன்னா ஓட்டு 2 பக்கமும் ஏதாச்சும் ஒரு பக்கம் ஜெயிச்சாங்கன்னா இவருக்கு ஆதாயம் இருக்குது. இது ரெண்டுமே இல்லாமல் புதுசாக ஒருத்தருக்கு வந்தால் இவருடைய ஓட்டெல்லாம் அங்கே சிதறி போயிடும் இல்லையா? அதனால் அரசியல் ஆதாயம் அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்க்கறது தானே. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சீமானண்ணா பல வருஷங்களாக பார்த்திங்கன்னா திரள் நிதி அப்படின்ற பேரில் அவருடைய மக்கள்கிட்டருந்தே தொண்டர்கள்ட்டேருந்தே வசூல் பண்ணி தான் அவர் இந்த கட்சி நடத்திட்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை சம்பவம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் இதை பற்றி அவர் பேசுங்கன்னா எப்படி பேசுவார்? அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் அவர் பேச மாட்டார். அவர் பேசினா விஜய் அவர்களை பற்றி தான் பேசுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாட்டை துரைமுருகன் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக எங்கே போனாலும் தெரியல, கொஞ்சம் நடுவில் 2-3 நாளாக காணும். இப்போ திருப்பி குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி பார்ப்போம் என்ன பேசுவாருன்னு பார்ப்போம். பேசுனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குவோம். அவர் எப்பயும் பேசுகிறது தானே, அவர் எப்பயும் பேசுகிறது எங்கேயே பார்த்தாலும் உளறது தானே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்வி சேகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, உன்னை யாருமா அந்த புதருக்குள்ளே போக சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. புதருக்குள்ளே போய் யார் போக சொன்னது? உங்களுக்கு காவல் அதுக்கெல்லாமா காவல்துறை அதிகாரி இது பாதுகாப்பு கொடுக்க முடியும், ஸ்ட்ரீட் லைட்டாக போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களை ஸ்ட்ரீட் லைட்டோ இல்லை வீட்டில் கழிப்பிட வசதி இல்லாதனால அவங்க புதருக்குள்ளே போனதுனால போனாங்க அதுக்காக காவல்துறை பாதுகாப்பெல்லாம் நாங்கள் கொடுக்க சொல்லலை. ஏன்னா காவல்துறை சட்டத்திட்டங்களில் இருக்கிற அந்த ஓட்டைகள் வழியாக வெளியே வராங்க இல்லையா, அந்த பாலியல் குற்றம் பண்ணால் பார்த்தீங்களா, அந்த விளாத்தி குளத்து சம்பவமாக மாணவி சம்பவம் +2 மாணவி சம்பவத்தில் அந்த ஆள் ஏற்கனவே ஒரு 65 வயசு பாட்டியை பாலியல் ரீதியாக பலாத்காரம் பண்ணி இந்த பாட்டியை கொண்டிருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மாதிரி இன்னொரு பொண்ணையும் கற்பழித்து கொண்டு இருக்கான். அப்போ இந்த 2 விஷயத்துலையுமே ஃபஸ்ட்டே அந்த பாட்டியை கொள்ளும்போதோ இந்த பொண்ணை கொள்ளும்போதோ அவனுக்கு ஒரு கடுமையான தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா, ஒரு கையையோ ஒரு காலையோ வெட்டி நாக்கை வெட்டி இருந்தா, இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுத்துருந்தா அவன் இந்த பொண்ணை தொட்டிருப்பானா? இதை பற்றி பேசுறதுக்கு துப்பு இல்லை அந்த எஸ்வி சேகருக்கு. உங்க எங்கேயா போனீங்க? எவ்வளோ அக்கிரமணியம் நடக்குது, இதை பற்றிலாம் ஏன் அவங்க கூட்டம் பேச மாட்டீங்க? அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த தாவேகா தலைவர் விஜய் அவருக்கு மேலே இருக்கிற அந்த வக்கர புத்தியில் இந்த தமிழ்நாட்டு பெண்கள் இவ்வளோ கேவலமாக பேசிட்டு ஓட்டு வாங்கி உங்கள் குரூப்பு நீங்களாம் ஓட்டு வாங்கி உங்கள் ஐயாவை ஜெயிக்க வச்சு முடியும்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் ஏதோ எங்களுக்கு வேறு மாற்று இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிக்க வச்சோம் இல்லையா? இப்போ எங்களுக்கு ஒரு மாற்று வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிக்கிட்டு எங்கள்கிட்ட எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களையே விசாரிங்கிறீங்க, அப்படிங்கிறீங்க, இப்படி. அதாவது நாங்கள் எல்லாமாவும் இருப்போம் எங்கள் அண்ணனுக்கு, அதாவது தங்கையாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், நாங்கள் மனைவியாகவும் இருப்போம்னு ஏதோ ஒரு பொம்பளை எங்கேயோ ஒரு இடத்த சொல்லியிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அப்படி சொல்லும்போது அந்த பொம்பளை மட்டும் அந்த பேசிட்டு பார்த்தீங்களா, அது பேசுனது தப்பு தான். அதை மட்டும் நீங்கள் பேசியிருந்தா பரவாயில்ல. தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரையும், ஏன்னா அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது, அவங்க பேசுனது பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டு பெண்கள் தாவேக்கா ஓட்டு போட்டுறக்கூடாது, அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வைத்தறிச்சல புகைச்ச பிடிச்சி போய் அலையிறீங்க. அப்புறம் அந்த தற்கொலை கூட்டம்ன்றீங்க. தற்கொலை கூட்டம் வேறு எங்கேயுமே இல்லை. ஸ்டாலின் ஐயா உங்களை சுற்றி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, தற்கொலை கூட்டம், இவங்க தான் தற்கொலை கூட்டம். ஏன்னா
நீங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு இப்போ விஜய் அவர்களும் வந்தார், வந்து ஆட்சிக்கு வர போகிறனாரு, அறிவித்தார், சின்னத்தை அறிவித்தார். அவர் வந்து பல வருஷங்களாக மக்களுக்கு நன்மைகள் செஞ்சுட்டு தான் வராது, செய்யாமலாம் இல்லை. நீங்களாம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லது செய்கிறீங்க, அவர் அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி நல்லது செஞ்சுட்டு தான் வராது. எல்லாம் உலகம் அறிஞ்ச ஒன்று. ஏன்னா நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு நீங்களும் உங்களுக்கு சேர்ந்த ஆளும் சிவனேன்னு நீங்கள் இத்தனை நாளாக பண்ண நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு 6 மாதமாக அவரை பற்றி யாரும் உங்கள் கூட்டம் உங்களை சேர்ந்தவங்க யாரும் பேசாமல், நீங்கள் உட்பட யாருமே பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல மக்களுக்கு நன்மைகள் செஞ்சுட்டு வந்துருந்தீங்கன்னு வச்சிங்களேன். ஏன்னா மக்கள் பாட்டுக்கு சரி பரவாயில்லையா, அந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்குறாரு, சரி பரவாயில்ல, ஏதாவது உங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்ககிட்டயே ஓட்டை வாங்கிக்கிட்டு எங்களே கண்ணா அப்படின்னான்னு திட்டுறீங்க. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி இருக்கட்டும், ஓவர் ஆட்டம் வந்து உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க, பார்ப்போம். அப்புறம் நீங்களே எல்லாம் பேசுகிறீங்க, நீங்களே எல்லாம் திட்டுறீங்க, நீங்களே எல்லாம் திட்டிவிட்டு கடைசியில் வந்து பழியை தூக்கி அப்படியே வந்து எப்படி சொல்கிறது. நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஒன்று புரியல. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த பொன்ராஜ் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு பெண்களை வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, விஜய் பின்னாடி போகிறவங்க, ரசிகைகள் எல்லாமே தற்கொலை கூட்டம், விபச்சார கூட்டம்னு சொல்கிறீங்கல்ல. நான் ஒன்று கேட்குறேன், இப்போ இதையே பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த வைஷ்ணவிலாம் பார்த்தீங்கன்னா அது கேட்டிருக்கு, ஏன் வந்து எங்களெல்லாம் பேசும்போது உங்கள் தொண்டர்கள் வந்து எங்களெல்லாம் பேசும்போது நீங்கள் ஏன் கண்டிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ நீயும் வைஷ்ணவி உன்னையும் தான் கேட்குறேன், நீயும் அந்த கட்சியிலேருந்து தானே வெளியே வந்திருக்க, அப்போ உனக்கு தானே இந்த வார்த்தை, ஏன் அதை சிந்திக்க மாட்டேற? ஏன் இந்த 2 வயசு குழந்தை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணும்போது ஏன் அதை பற்றி பேசலை? ஏன் எங்கே போனீங்க? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விளாத்தி குளத்தை +2 மாணவி பற்றி ஏன் பேசலை? ஏன் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது, நாட்டில் வந்து இந்த கற்பழிப்பு சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ஏன் பேச மாட்டீங்க? அப்புறம் இதையே வந்து இந்த பொன்ராஜ் அவர்கள் பேசினதே இதே தாவிக கூட்டத்தில் உள்ளவங்க யாரோ ஒரு தொண்டர்கள் இல்லை யாரோ வந்து இந்த கட்சி சார்ந்தவங்க ஏதோ பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, விட்டுருப்பீங்களா? இன்னும் மாதர் சங்கம் வந்திருப்பீங்க, கூட்டமாக வந்து பேசியிருப்பீங்க, அவங்க மன்னிப்பு கேளுன்றிருப்பீங்க, இவங்களை மன்னிப்பு கேளுன்றீங்க. ஒன்றும் இல்லை. ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஒன்றுமே பேசல, தப்பாக அவர் எதுவுமே பேசலை. ஏன்னா இந்த கட்சியில் உள்ளவங்க அவர் வந்து ஆட்சிக்கு வர விடாமல் பண்ணிட்டாங்க, அவர் வந்து மன வலிமையை உடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் பேசினார். அதுக்கு எத்தனை பேர் சப்போர்ட், எத்தனை பேர் கோடியை தூக்கிட்டு வந்தீங்க, பிடிச்சிட்டு வந்தீங்க. நியாயமாக பேசணுமா இல்லையா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. அப்புறம் இந்த சீமான் அவர்களுக்கு அவர் பேசியிருக்காரு தேர்தல் பிரச்சாரத்தில், இலவசம் கொடுத்த எல்லாம் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க, புள்ள கொடுத்தா வாங்கிக்குவீங்களா, புள்ள கொடுத்தாலும் இலவசமாக கொடுத்தா வாங்கிக்குவீங்களான்னு கேட்குறீங்களே. அதுக்கும் ஒரு சில கூட்டம் வந்து கை தட்டிகிட்டு இருக்குது. இதில் தெரியலையா? புரிதல் இல்லாத கூட்டம். யார் தற்கொலை கூட்டம் யாருன்னு உங்கள் உலகம் அறிஞ்ச உண்மை, உலகமே பார்க்குது நீங்கள் பேசுகிறத. இதை வந்து இலவசம் வந்து புள்ள கொடுத்தா எப்படி வாங்குவாங்க? புள்ள கொடுத்த இலவசம் புள்ள கொடுக்கணும்னு வந்தால் செருப்பையும் விளக்க மாதிரியும் கட்டி அவனை வந்து உருவம் பொம்மைக்கு பதிலாக அவனை பிடிச்சி நாங்கள் எரிச்சு விட்ருவோம். ஏன்னா அதாவது பேசுங்க, நாக்கில் நரம்பு இல்லைன்றதுக்காக இதை வேணாலும் பேசணுன்றதுக்காக பேசாதீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. தேர்தல் பிரச்சாரம், மக்கள் எல்லாத்தையும் நாங்கள் கவனிச்சிட்ருக்குறோம், அதனால் தேர்தல் பிரச்சாரம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுங்க. அப்புறம் ஓவர் அழும்பு வந்து உடம்புக்கு ஆகாது, நாட்டுக்கும் ஆகாது, உங்கள் ஆட்சிக்கும் ஆகாது. பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நன்றி, வணக்கம் உறவுகளே.